கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திர வீதத்திற்கும் உரிமைப்பட்டவர்கள். கானானின் வாழ்வு உங்களுக்கு மட்டும் உண்டு, எல்லாருக்கும் இல்லை. உங்களுக்கு கானானின் வாழ்வை வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:29 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானதால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமா இருக்கிறோம். நமக்கு எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்ம எழுப்பி இருக்கிறார். இங்க ஆணு பெண்ணு அப்படியெல்லாம் இல்லை, யூதன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, யாருன்னு எல்லாரும் சமம். இதுவரையிலும் உங்களுக்கு எல்லா நிலவின எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர்! காரணம், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால், நான் கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா, நாம் அவனுக்குள்ள இருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் இயேசுவின் நாமத்துல எனக்கு ஆண்டவரே சுகத்தை தாங்கன்னு கேட்டா சுகத்தை தருவார். ஆண்டவர் என் பிள்ளையுடைய மேரேஜ் கேட்டா தருவார். புத்திரபாக்கியம் கேட்டா தருவார். ஆண்டவரால் கூடாது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. குறைவில்லாம வாழ்வை கொடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். எங்க நல்ல தகப்பனே, தர்மையா நாளைக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் நல்லவரும் நன்மை செய்கிற கர்த்தருமா இருக்கிறீர். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு கவலைப்பட வேண்டிய? ஏன்னா கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே எங்களை சுதந்திரராக, ஆபிரகாமின் சந்ததியாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக எங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை நன்மை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.